எஸ். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஹெட்டிங் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ரைட்ல. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் சாருங்க என்ன கொடுத்துருக்கான் அங்கே பாருங்க. எஸ். இந்த இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் ஏற்கனவே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கோஆர்டினேஷன் இம்பார்ட்டன்ட் லெசன். ஏன்னா இதில் மேக்ஸிமம் சார் 3 அல்லது 4 கொஸ்டின் மேக்ஸிமம் வந்துடும். 3ங்கிறது கூட கம்மி தான். 4 கொஸ்டின் ஆவரேஜாக வந்துட்டு இருக்குது இதில். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இது. நல்லாவே கவனிங்க, நல்லா கவனிங்க. இம்பார்ட்டன்ட். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ விச் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். சார் ஹெக்ஸாடென்டேட் அப்படின்னா என்னென்னா when a ligand donate the 6 pairs of electron. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்சர் எது சொல்லலாம்? எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட் EDTA is an example for tetradentate ligand. சொல்லலாங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் கொஷின். இந்த செகண்ட் கொஷின் பாருங்க. ஸோ இதில் செகண்ட் கொஷின். த எக்ஸ்ட்ராக்ஷன் which of the following complex ion formed. இதில் காம்ப்ளெக்ஸ் அயான் எங்கே ஃபார்ம் ஆகும்? இதில் டி பிளாக்ல மேக் ஆத்தர் சயனைடு ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா? டி பிளாக்ல மெட்டலர்ஜி லெசன்லாம் வரும். மேக் ஆத்தர் சயனைடு ப்ராசஸ். அதில் இந்த சில்வர் கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சயனைடு காம்பவுண்டை ஆட் பண்ணி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸாக மாற்றுவோம். அதுக்கப்புறம் ஜிங்க் மெட்டல் போட்டு அதை ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் எந்த மெட்டலை வந்து நம்ம கோஆர்டினேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் அயான் ஃபார்ம் பண்ணுவோம்னா சில்வர் கோல்டு இருக்கான்னு பாருங்கள். அதுதான் ஆன்சர். சில்வர் கோல்டு இருக்கான்னு. அப்போ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட் கொஷின். சார் இது நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ தான் நான் அந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணேன். த EDTA ஹேஸ் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கான். கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு லிகண்ட் எவ்வளவு பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது, இல்லை ஒரு லிகண்ட் எவ்வளவு கோஆர்டினேஷன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, அதுதான். ஸோ EDTA ஹெக்ஸாடென்டேட்னு சொன்னோம். ஆன்சர் டி ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. ஸோ given the molecular formula for hexacoordinated அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். ஸோ given the molecular formula for hexacoordinated complex A. அவனுக்கு பாருங்கள், அவனே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டான். COCl3 6NH3, செகண்ட் ஒன்றுக்கு COCl3 5NH3, அப்புறம் 4NH3 3 கொடுத்துருக்கான். இஃப் த நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்டட் NH3 மாலிகூல் அது எவ்வளோ ஏபிசியில் எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்குங்க, 6 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது. என்ன கொஸ்டின்னா பிரைமரி வேலன்சி என்ன அப்படின்னு கேட்டுருக்கான். சார் ஆக்சிடேஷன் ஸ்டேட். சார் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இப்போ இதில் கவனிங்க. இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ், நான் இப்போ இதில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் அப்படியே எடுத்துக்கங்க. இங்கே பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸை பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்கான்னா COCl3 6NH3. இதில் எவ்வளவு NH3 உள்ள கோஆர்டினேட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா 6. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை நான் இங்கே கொஞ்சம் அப்படியே எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ கோபால்ட்டு CO இருக்குது, ப்ளஸ் NH3 வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ 6 NH3 நீங்கள் உள்ளே போட்டுக்குங்க, 6. அப்போ அந்த 3 குளோரின் என்ன சார் பண்ணுறது? வெளியில் வச்சுக்கோங்க. எப்படி சார் உள்ளே தான் 6 NH3 இருக்குன்னு சொல்கிறீங்க? எனக்கு இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்லையும் எவ்வளவு NH3 உள்ளே இருக்குன்னு கொடுத்துருக்கான். ஏவில் வந்து 6 NH3 உள்ளே இருக்குது, பியில் வந்து 5, டியில் வந்து 6. சார் எங்கே இருந்தால் அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணுன்னா சார் இந்த இடத்துல நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது ப்ளஸ் இந்த எக்ஸ் கால்குலேட் பண்ணுங்கள், கோஆர்டினேஷன் நம்பர். அப்போ தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ப்ளஸ் இந்த NH3 நியூட்ரல் லிகண்ட் தானுங்களே. அப்போ NH3 நியூட்ரல் லிகண்ட்னா ஒரு NH3க்கு 0, இப்போ 6 இருந்தாலும் 0 தான். ஈக்குவல் டு என்னப்பா சார்ஜ் வரும் எனக்கு? இந்த நல்லா கவனிங்க. இந்த குளோரின் வெளியில் போனால் Cl மைனஸு, 3 குளோரின் இருக்கே, அப்போ -3 வெளியில் போகும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு +3 வரும்ப்பா. ஸோ அப்போ X is equal to +3, ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே +3. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த செகண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு பாருங்கள். இதே மாதிரி இப்போ செகண்ட் காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸுக்கு இதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள் என்ன வரும். இப்போ 5NH3 உள்ளே வச்சுக்கோங்க, வெளியில் இங்கேயும் 3 தான் வரும். ஏன்னா NH3 நியூட்ரல் லிகண்ட். அப்போ உள்ளே இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் அவனோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். அடுத்து தேர்டுக்கு போட்டு இங்கே பாருங்கள், இவனுக்கு
இங்கேயும் 3 தான் வரும். ஏன்னா 3 தான் வரும். ஸோ அப்போ பாருங்கள் எப்படி சார் 3னா சார் நீங்கள் உள்ளே இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் குளோரின்ங்கிறது -1 தான், கோபால்ட்டுங்கிறது ப்ளஸ்ஸு. அப்போ இது நியூட்ரல் இவனுக்கு இது ஃபுல்லாக 0பா. ஸோ இப்போ 0ங்கிறதுனால இதை ஃபுல்லாக எடுத்துடலாம், இது தேவையே இங்கே இல்லை. அப்போ இவன் வந்து -3 அப்படின்னா இவன் வந்து -3, எனக்கு இவன் வந்து -3 அப்படின்னா அப்போ இவன் என்னவா இருப்பான்? +3 தான். 3 காம்ப்ளெக்ஸுக்கு அதுக்கு சேம் தான். சும்மா நம்மளை சுற்றி விடுறதுக்காக தான் அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கான். அப்போ இங்கே என்ன சார் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஃபார்முலா ஃபார் ஆலம் கொஸ்டின் கேட்கலாம். ஆலம்ங்கிறது நம்ம டபுள் சால்ட் அப்படின்னு சொல்லி நடத்தியிருப்போம் பாருங்கள். பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட், 24H2O. இப்போ பொட்டாசியம் சல்ஃபேட் ஒரு சிம்பிள் சால்ட், அலுமினியம் சல்ஃபேட் ஒரு சிம்பிள் சால்ட். இப்போ இந்த 2 சிம்பிள் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற அந்த காம்பவுண்ட் அதில் 24 வாட்டர் மாலிகுலர் இருக்கிறதுக்கு பேர் தான் பொட்டாஷ் ஆலம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் சிம்பிளி கால்டு ஆலம். ஆன்சர் ஏப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. Question number 6 பாருங்க. The oxidation number of chromium in sodium tetrafluoroxochromate அப்படின்னு கொடுத்துருக்கான். Oxidation state of chromium in sodium tetrafluoroxochromate complex is. சார் இதில் ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும். சார் ஜென்ரலாக கோபால்ட் குரோமியம் வருது அப்படின்னாலே அவனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 இருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 நீங்கள் டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணலாம், இல்லைனாலும் அந்த காம்ப்ளெக்ஸ் எழுதுங்க. இப்போ சோடியம் அப்படின்னு சொல்லிட்டான், ஸோ இப்போ NA போட்டுக்குங்க, வெளியில் NA வெளியே இருக்கணும். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் ஸ்பியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதில் யாருன்னா குரோமேட், அப்போ குரோமியத்தை இங்கே போட்டுக்குங்க. சார் இப்போ இந்த லிகண்டெல்லாம் அப்படியே எழுதுங்க. என்னென்ன டெட்ராஃப்ளூரோன்னு கொடுத்துருக்கான், அப்போ F4ங்களா, டெட்ராஃப்ளூரோ ப்ளஸ் ஆக்ஸோ அப்படின்னு கொடுத்துருக்கான், ஆக்ஸோ CO, ஆக்ஸோ. சரிங்களா, இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்க. எஸ், இப்போ டெட்ராஃப்ளூரோ ஆக்ஸோ குரோமேட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வரும்ன்ட்டு. எஸ், ஆன்சர் 3 தான். குரோமியம் 3 தான். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ இங்கே சோடியம் இப்போ எவ்வளோ வருது? நெக்ஸ்ட் அப்போ ஆன்சர் இங்கே இதுக்கு இப்போ ஆன்சர் 3 நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா குரோமியம் கோபால்ட் 3. நெக்ஸ்ட் நம்ம EAN ரூல் சொல்லியிருப்போம். EAN ரூல் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டாசியம் ஃபெர்ரி சைனைடு. சார் இந்த ஃபெர்ரி சைனைடோட காம்ப்ளெக்ஸ் இப்போ சொல்கிறேன். ஃபெர்ரி சைனைடு காம்ப்ளெக்ஸ் எழுதுகிறேன், அதை முதல்ல பாருங்கள். ஃபெர்ரி சைனைடுங்கிறது யாருன்னா K3ன்னு ஸ்டார்ட் பண்ணும். K3FeCN6. ஏன்னா அது ஃபெர்ரின்னு கொடுத்துருக்கான். இதுவே ஃபெர்ரோன்னு கொடுத்தா K4. ஃபெர்ரின்னு கொடுத்தா, ஏன்னா Fe3+ இருக்கப்போ அவன் ஃபெர்ரிக் அயான். அதே Fe2+ இருந்தால் ஃபெர்ரஸ் அயான். ஃபெர்ரஸ் இருக்கப்போ பொட்டாசியம் ஃபெர்ரஸ் சைனைடு. இது பொட்டாசியம் ஃபெர்ரிக் சைனைடு. ஃபெர்ரிக்னா இப்போ K3. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு EAN ரூல் அப்ளை பண்ணுங்கள். நான் EAN ரூலுக்கான ஒரு ஃபார்முலா அப்படின்னு கொடுத்தேன். EAN ரூலுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, ஸோ Z atomic number minus oxidation state, atomic number minus oxidation state plus 2 into coordination number, இதுதான் ஃபார்முலா. இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா யாரோட அட்டாமிக் நம்பர் சார்? Feக்கு. Feயோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பாருங்கள். ஸோ இப்போ Feயோட அட்டாமிக் நம்பர் 26 மைனஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, அப்போ 3 வந்துடும். ப்ளஸ் என்ன வரும்னா 2 இன்ட்டு கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ இதில் 3 எடுத்தீங்க அப்படின்னா 23 வந்துடும். இங்கே 23, இது இங்கே 12. இங்கே நீங்கள் மேலே கொடுத்துருக்கிற பொட்டாசியம் ஃபெர்ரி சைனைடுங்கிறது IUPAC நேம் இல்லை, இது காமன் நேம்.
ஐயூபிஎஸ்சி நேமில் தான் எவ்வளவு சயனைடு, ஹெக்ஸா சயனைடா, பிற சயனைடுங்கிறது எத்தனை சயனைடுங்கிறது மென்ஷன் பண்ணணும். ஐயூபிஎஸ்சி நேமில் முதல்ல நம்ம சயனைடுன்னே சொல்ல மாட்டோம், ஹெக்ஸா சயனோ. ஆக்சுவலாக இப்போ இந்த நான் மேலே எழுதியிருக்க காம்ப்ளெக்ஸுக்கு ஐயூபிஎஸ்சி நேம் என்னென்னா பொட்டாசியம் ஹெக்ஸா சயனோ. ஸோ ஃபெரேட் போட்டு ஃபெரேட் 3 அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு EAN ஃபார் அயர்ன் இன் பொட்டாசியம் ஃபெரி சயனைடு அப்படிங்கிறது ஐயூபிஎஸ்சி நேம் கிடையாது, காமன் நேம். அப்போ பொட்டாசியம் ஃபெரி சயனைடு ஃபார்முலா இதுதாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னாடியே. இதே பொட்டாசியம் ஃபெர்ரோ அப்படின்னு கொடுத்தான்னா அங்கே K4 எடுத்துக்கணும், Fe வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருப்பான். ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள். இப்போ நம்ம ரூல் அப்ளை பண்ண ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ Z 26 35 ஆன்சர் இருக்கான்னு 35 இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஆன்சர் C 35. Next, 8th one. The chemical formula for இது ஐயூபிஎஸ்சி நேம் diamine silver 1 chloride. கரெக்டாக பாருங்கள் ஆன்சர் எதுன்னு. diamine silver 1 chloride. ஆன்சர் சொல்லுங்கள் எது வரும்? B. ஏன்னா diamine silver 1 chloride. சார் ஃபஸ்ட் ஒன்று ஏன் வராதுன்னா அதில் NH3 1 டைம் தான் இருக்குது. தேர்டில் பாருங்கள் 3 டைம் இருக்குது, 3 டைம். அதே ஃபோர்த்தில் பாருங்கள் NH4ன்னு இருக்குது, அது அமைனே கிடையாது. NH3 இருந்தால் தான் அமைன். சரிங்களா? அப்போ இங்கே ஆன்சர் B. ஆன்சர் B. AgNH3 twice Cl. Next, sir, question number 9. The IUPAC name of chromium NH3 6 times 3 plus is. Try பண்ணுங்க. Hexaamine chromium 3 ion. Hexaamine chromium 3 ion. ஏன்னா சார் இப்போ கொஸ்டின், ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஏன் சார் பி? எப்படி சார் பேர் கொடுக்கணும் அப்படின்னா கவனிங்க சார், ஒரு காம்ப்ளெக்ஸ் மட்டும் இருக்குன்னா அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே எப்படி நம்ம பேர் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து லிகண்டோட பேர் என்னவோ அதை சொல்லுங்கள். இப்போ எங்கள் லிகண்ட் யாருன்னா NH3. ஸோ NH3க்கு பேர் அம்மைன். அவன் எவ்வளோ டைம் இருக்கான்னா 6 டைம் இருக்கான். ஸோ அப்போ ஹெக்ஸா அம்மைன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு குரோமியம் சென்ட்ரல் மேட்டர் ஆட்டம். அப்போ ஹெக்ஸா அம்மைன் குரோமியம். சார் இதில் குரோமியம் ஒரு சில இடத்துல குரோமேட் அப்படின்னு போடுறோமே, என்ன சார் டிஃப்ரென்ஸ்? எங்கே குரோமியம் போடணும் எங்கே குரோமேட் போடணும் அப்படின்னா, நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு மேலே இந்த சார்ஜ் வந்திருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு என்ன சார்ஜ் வந்திருக்குன்னா +3 அப்படின்னு வந்திருக்கு. சார் சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு மேலே மைனஸ் அப்படின்னு எனக்கு வேல்யூ வந்திருந்தா அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை 8ன்னு முடிக்கணும். காம்ப்ளெக்ஸுக்கு மேலே ப்ளஸ் வர்றப்ப நீங்கள் அந்த மெட்டலோட பேர் என்னவோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன சார் நேம்னா குரோமியம். அப்போ ஹெக்ஸா அம்மைன் குரோமியம் 3 அயான். இந்த ஐயூபிஎஸ்சி நேம் எழுதுகிறப்ப பாருங்கள் ஒரு விஷயத்தை இதில் கவனிங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் கொடுக்கணும், இடையில எங்கேயும் கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி கேப் இல்லாமல் எழுதுங்க. இப்போ ஹெக்ஸா அம்மைன் ஒரு கேப் கொடுத்து, குரோமியம் ஒரு கேப் கொடுத்து, அப்படி எந்த கேப் வரக்கூடாது. சார் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று கவனிங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் லாஸ்ட்டில் முடிகிறப்ப எப்படி முடிஞ்சிருக்குன்னா அயர்ன் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதாவது உங்களுக்கு சம்மில் கொடுத்துருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து சார்ஜோடு இருந்தால் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கிறப்ப அந்த காம்ப்ளெக்ஸுக்கு சார்ஜ் இருந்தால் ப்ளஸ்ஸுன்னோ மைனஸ்ஸுன்னோ சார்ஜ் இருந்தால் ஸோ அப்போ வந்து அது அயர்ன் அப்படின்னு தான் முடிக்கணும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஹெக்ஸா அம்மைன் குரோமியம் 3 அயர்ன் அப்படின்னு முடிச்சிருக்கோம். நான் இப்போ தான் ரூல் சொன்னேன். இப்போ அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். த ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஃபஸ்ட்டு பொட்டாசியம் இருக்குது சார், நீங்கள் ஃபெரேட் 3. ஸோ இப்போ இதில் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் சார், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எனக்கு பொட்டாசியம் இருக்குது, அதை முதல்ல சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே லிகண்டு பேரை ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போ சயனைடை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அப்போ ஹெக்ஸா சயனோ. ஸோ பொட்டாசியம் ஹெக்ஸா சயனோ. இங்கே வந்து ஃபெரேட் அப்படின்னு சொல்கிறோம் சார். ஏன் சார் ஃபெரேட்டுங்கிறது யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சார் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு சார்ஜ் நெகட்டிவ் வரும். எப்படி சார் நெகட்டிவ் வரும்னு சொல்கிறோம்? இந்த பொட்டாசியம் இருக்கு இல்லைங்களா, அதை வெளியில் எடுத்திங்கன்னா 3 + 3 பாசிட்டிவ் சார்ஜ் வெளியில் போயிடும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு எனக்கு -3ன்னு வரும். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணி பாருங்கள் சார். காம்ப்ளெக்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் யாராவது அயன் இருந்தால், இப்போ சோடியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது அப்படின்னா
அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அயான்லாம் எனக்கு என்னவா வெளியில் போவான்னா பாசிட்டிவாக வெளியில் போவான். அப்போ எனக்கு காம்ப்ளெக்ஸுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். இதுவே காம்ப்ளெக்ஸுக்கு பேக் சைடில் யாராவது இருந்தால் அவன் மைனஸ்ன்னு வெளியே போவான், உங்கள் காம்ப்ளெக்ஸுக்கு ப்ளஸ் வரும். அப்போ சார் ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு மேலே எனக்கு என்ன சார்ஜ் வருதுன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம சார் அந்த மெட்டலை அப்படியே வச்சுக்கலாமா இல்லை ஈட்டுன்னு போடணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாசிட்டிவ் வந்திருந்தால் இந்த எஃப்இக்கு பேர் நீங்கள் அயர்ன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அயர்ன் அப்படின்னே யூஸ் பண்ணிக்கலாம். அதே நெகட்டிவ் இருந்தால் ஃபெர்ரேட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டான். இந்த 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இது எதை ரிலேட் பண்ணுதுன்னு கேட்குறான். சார் இது வந்து ஐசோமெரிசம் பேஸ் பண்ணுது. இது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா ஒரே எஸ் எனக்கு எதை ரிலேட் பண்ணுதுன்னா இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ஒன்னில் பாருங்கள், எனக்கு இங்கே NO2ன்னு லிகண்ட் இருக்குது, இந்த இடத்துல ONOன்னு இருக்குது. பட் ஆனால் இவன் 2 பேருக்கு சிமிலாரிட்டி என்னென்னா, 2 பேரோட சிமிலாரிட்டி என்னென்னா சார் இங்கே என்னென்ன அயன் இருக்கோ இங்கே என்னென்ன அயன் இருக்கோ அது எல்லாமே பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ்லேயும் இருக்குது, ஈக்குவலாக இருக்கும். சார் 2 பேர்லேயுமே ஒரு கோபால்ட் NH3 5 டைம் இருக்குது, NO2 இருக்குது, அங்கேயும் ONO, அதுலேயும் ஒரு நைட்ரஜன் 2 ஆக்சிஜன், ஒரு நைட்ரஜன் 2 ஆக்சிஜன், 2 குளோரின் இருக்குது. அப்போ சேம் மாலிகுலர் ஃபார்முலா வந்து லிகண்டோட லிங்கேஜ் மாறி இருந்தால் இந்த ஐசோமெரிசம்க்கு பேர் லிங்கேஜ் ஐசோமெரிசம். அப்போ இந்த NO2 லிகண்டுக்கு ஒரு பேர் இருக்குப்பா, என்ன பேர் தெரியுங்களா? ஆம்பிடென்டேட் லிகண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு லிகண்ட் வந்து இப்போ சயனைடு இருக்குன்னா கார்பனும் அட்டாச் ஆகலாம், நைட்ரஜனும் அட்டாச் ஆகலாம். அப்போ ஒரு லிகண்ட் 2 அட்டாச்மெண்ட்டுக்கு பாசிபிள் அப்படின்னா சரிங்களா, எய்தர் கார்பன் ஆர் எய்தர் நைட்ரஜன் அப்படின்னு இருக்குன்னா ஸோ அதை வந்து ஆம்பிடென்டேட் லிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன சார்னா ஆம்பிடென்டேட் லிகண்ட் வர்றப்ப லிங்கேஜ் ஐசோமெரிசம் ஃபார்ம் ஆகும், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் அடுத்து 12th ஒன் பாருங்கள், ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கான். நிக்கல் CO4 டைம் நிக்கல் சயனைடு நிக்கல் கொடுத்துட்டு சார் இவனோட மேக்னெட்டிக் நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். மேக்னெட்டிக் நேச்சர் சார் மேக்னெட்டிக் நேச்சரை முடிவு பண்ணுறது யாருன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸில் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா பேராமேக்னெட்டிக், அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா டயாமேக்னெட்டிக். இதில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் அப்படி பாருங்கள், அதில் என்ன கொடுத்துருக்கான்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல் கொடுத்துருக்கான், நிக்கல் டெட்ரா கார்பனைல் கொடுத்துருக்கான். சார் இதில் நிக்கலுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 28ங்களா. ஸோ நிக்கல் அட்டாமிக் நம்பர் 28. 28க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி முடியும்னா 4s2 3d8ன்னு முடியும், 4s2 3d, ஸோ 3d8ன்னு முடியும். இப்போ இங்கே நிக்கல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 0வா. இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சார்னா 0. எப்போ சார் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 வரும்னா கார்பனைல் லிகண்ட் வந்தால் 0 வரும். ஸோ கார்பனைல் லிகண்ட் வர்றப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 வரும். ஸோ இப்போ இங்கே கார்பனைல் லிகண்ட் தான் வந்திருக்கு, எனக்கு 0. ரைட்டுங்களா? சரி சரி சார், இப்போ 0 வர்றப்ப இங்கே எலக்ட்ரான் எப்படி ஃபில்லப் பண்ணணும் இந்த இடத்துல கவனிங்க. இப்போ இங்கே பாருங்கள் 4s2 3d, எனக்கு என்ன இருக்குன்னா 4s2 3d8ன்னு இருக்குங்களா. இப்போ இதை நீங்கள் டி ஆர்பிட்டாலில் ஃபில்லப் பண்ணுறப்ப சார் மொத்தமாக எல்லா எலக்ட்ரானையும் நீங்கள் ஒன்றா போட்டுக்கணும். ஒன்றானா சார் இந்த 4sல் இருக்க 2 எலக்ட்ரானை கொண்டு வந்து இதுலேயே ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏன்னா இந்த 2 எலக்ட்ரான் இங்கே வர்றப்ப இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது சார், அப்போ டோட்டலாக 10 எலக்ட்ரான் வந்துடும். ஸோ இப்போ டியில் 10 எலக்ட்ரான். இப்போ இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கான்னு பாருங்கள். அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரானாவது இருந்தால் பேராமேக்னெட்டிக். இப்போ அன்பேர்ட் எலக்ட்ரானே எனக்கு இந்த டியில் இல்லை சார், அப்போ என்ன மேக்னெட்டிக் கேரக்டர் இது? டயாமேக்னெட்டிக். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் டயாமேக்னெட்டிக். செகண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு இதே மாதிரி பாருங்கள், நிக்கல் சயனைடு ஸ்ட்ராங் லிகண்ட், இதுவும் டயாமேக்னெட்டிக். அதே நிக்கலோட குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் காம்ப்ளெக்ஸ் லாஸ்ட்டுக்கு இந்த குளோரின் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் இவன் வந்து வீக் ஃபீல்டு லிகண்ட். சார் வீக் ஃபீல்டு வர்றப்போ அதில் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் வரும் பேராமேக்னெட்டிக். அப்போ அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் சி சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் டயாமேக்னெட்டிக் அண்டு நிக்கல் Cl4 டைம் இஸ் அ பேராமேக்னெட்டிக் சொல்லலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் 13. பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸிபிட், இது என்ன ஐசோமெரிசம் எக்ஸிபிட் ஆகும்?
சார் நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு 2 கேட்டகரி சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம தியரி நடத்துறப்ப சொல்லியிருப்போம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் சொல்லியிருப்போம். ஸோ இதில் இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்னா இது என்ன டைப் வரும்னு பாருங்க. A4B2ங்களா? ஏன்னா அதில் இருக்க அந்த லிகெண்டை பார்த்தீங்கன்னா சார் NH3 வந்து 4 டைம் Cl2 டைம். அப்போ இப்போ எப்படி இருக்குன்னா A4B2ன்னு இருக்குது. சார் இந்த A4B2வை பேர் பிரித்து எழுதுங்க. ஸோ பேர் பிரித்து எழுதிங்கன்னா A, A அண்டு B, B இப்படி ஒரு பேர் எழுதலாம். ஸோ இன்னொரு பேர் ஒரு AB வச்சுக்கிறேன், AB வச்சுக்கிறேன் அண்ட் AA. ஸோ இப்போ பாருங்கள் மினிமம் எத்தனை லைன் வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். அப்போ இப்படி நீங்கள் பேர் பிரித்து எழுதுறப்ப மினிமம் 2 லைன் வந்தாலே இது என்ன ஐசோமெரிசம்ப்பா? அவ்வளோதான், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். அப்போ மேலே கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணும். ஸோ இப்போ ஆன்சர் ஏ, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் பாருங்க, மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆஃப் Cu NH3 4 டைம் 2 ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆஃப் Cu NH3 4 டைம் 2 ப்ளஸ் அயான். சார் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான் செக் பண்ணுங்கள். நான் இதில் ஒரு ஹிண்ட் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு நீங்கள் அன்பேர்ட் எலக்ட்ரான் செக் பண்ணுறப்ப அன்பேர்ட் எலக்ட்ரான் 1 வந்தால் ஆன்சர் வந்து 1.78 அப்படி சம்திங் இருக்கும், 1.73. அன்பேர்ட் எலக்ட்ரான் 2 வர்றப்ப 2 பாயிண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும்ப்பா. அன்பேர்ட் எலக்ட்ரான் 3 வர்றப்ப 3 பாயிண்ட்னு ஆரம்பிக்கும். 4 வந்தால் 4 பாயிண்ட். அப்போ எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ இந்த கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அன்பேர்ட் எலக்ட்ரான் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ காப்பர் கொடுத்துருக்கான். ஸோ கவனிங்க, இப்போ கொடுத்துருக்கிற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் காப்பர் அட்டாமிக் நம்பர் 29. இவனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா 3d10 4s1, 3d10 4s1. இப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அடுத்தது அப்படின்னா, இதில் என்ன பார்க்கணுன்னா சார் இங்கே காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பாருங்கள். ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 வருதான்னு பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு. ஏன்னா காப்பருக்கு தெரியாது எக்ஸு, NH3க்கு நியூட்ரல் லிகண்ட் 0. அப்போ மேலே இருக்க சார்ஜ் தான் காப்பருக்கு. இப்போ +2னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் என்ன பண்ணுவீங்க? 2 எலக்ட்ரானை எடுக்கணும் சார். ஃபஸ்ட்டு 4th செல்லில் இருக்க எலக்ட்ரானை தான் எடுக்கணும். இதுக்கப்புறம் இங்கே எடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே எடுத்திங்கன்னா 10 எலக்ட்ரானில் எவ்வளோ எலக்ட்ரான் ரிமைனிங் இருக்கும்? 9. இப்போ 9 எலக்ட்ரான்னா ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்துருங்களா? இப்போ 9 எலக்ட்ரான்னு சொல்லிட்டோம். இப்போ எனக்கு d ஆர்பிட்டாலோட 5 பாக்ஸ் போட்டுக்குங்க. 5 பாக்ஸில் நீங்கள் 9 எலக்ட்ரானை ஃபில்அப் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்துருச்சான்னு பாருங்கள். நான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு எக்ஸப்ஷன் கூட நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் கூட இங்கேருந்து ஜம்பாக எங்கே போயிடுவான்னா அந்த p ஆர்பிட்டாலுக்கு போயிடுவான்னு சொன்னோம். சரி, எங்கே போனாலும் அன்பேர்ட் எலக்ட்ரான் அங்கேயும் அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்க போகிறான். ஸோ இப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா என்ன மேக்னெட்டிக் நேச்சர்ப்பா? எஸ். அப்போ 14th கொண்டுக்கு ஆன்சர். இந்த 14க்கு ஆன்சர் என்னென்னா பேராமேக்னெட்டிக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் 1 இருக்கிறதால இப்போ ஆன்சர் வேல்யூ எப்படி சார் இருக்குன்னா 1 பாயிண்டில் வரும். 1.73 1.73 வரும். அதான் ஆன்சர் 1.73. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The type of magnetism நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. வீக் ஃபீல்டு இருக்குப்பா. Mn H2O6 டைம். ஜென்ரலாகவே மேக்னீஸில் 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் வரும். ஏன்னா 25 வரும். d ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான் இருக்கும். D5 கான்ஃபிகரேஷன்ப்பா. ஸோ இப்போ 5 வரப்போ கண்டிப்பாக பேராமேக்னட்டிசம். ஆன்சர் ஏ. கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே இருக்கு பாருங்க. சூஸ் த காம்ப்ளெக்ஸ் விச் இஸ் பேராமேக்னெட்டிக். ஸோ 1 2 3 4 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் பேராமேக்னெட்டிக் அதான் கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் பாருங்கள் சார். இதில் முதல்ல ஸ்ட்ராங் லிகண்ட் வீக் லிகண்ட் முதல்ல பார்த்துருங்க, அப்புறமேல எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராங் லிகண்ட், அதில் எஃபியில் பேர்டு ஸ்ட்ராங் லிகண்ட். பட் இந்த தேர்ட் ஒன்றில் பாருங்கள் எஃப்இ வந்து என்ன ஸ்டேட்டில் இருப்பான்னா 3+ இருப்பான். எஃப்இ 3+ இருக்கப்போ d ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான் இருக்கும். அதில் எலக்ட்ரான் சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும். அதுமாதிரி ஃபோர்த் ஒன் நிக்கல் டெட்ரா, அது வந்து ஃபோர்த் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் வரும். ஸோ இப்போ இதில் எதுலாம் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும்? ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் அப்படி போட்டு பாருங்கள், போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக வரும். 1 3 4 வருதுங்களா?
ஃபோர்த் ஒன் வராது சார், நல்லா பாருங்கள். 1 2 3. இப்போ நீங்கள் ஃபோர்த் ஒன் எப்படி வரும்னு சொல்கிறீங்க? ஃபோர்த் ஒன்னில் பாருங்கள், நிக்கல் வந்து 28. இப்போ தான் பார்த்தோம் நிக்கல் வந்து 28. ஸோ 28 என்ன வரும்னா 4s2 3d8. ஸோ இப்போ நிக்கல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே +2ல் இருக்கான். +2னா இந்த 2 எலக்ட்ரான் போயிடும். ஸோ 2 எலக்ட்ரான் போயிட்டால் டி ஆர்பிட்டாலில் 8 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது ஸ்ட்ராங் லிகண்ட் என்ன பண்ணுவான்னா எலக்ட்ரானை பேர்டு பண்ணுவான். அப்போ 8 எலக்ட்ரானை பேர்டு பண்ணுறப்ப அன்பேர்டு எலக்ட்ரானே இதில் இருக்காது. 1 2 3 செக் பண்ணி பாருங்கள், அது ஆன்சர் வரும். 1 2 3 கரெக்டுங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 17. Question number 17. Which of the following is an outer orbital complex? கவனிங்க. ஸோ இதில் இந்த அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கான். அது என்ன சார் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்? இப்போ நம்ம ஸ்ட்ராங் ஃபீல்டு வீக் ஃபீல்டு அப்படின்னு 2 பார்த்துருப்போம். இப்போ வீக் ஃபீல்டு என்ன பண்ணுவான்னா, சார் இவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால் ஜாயின் பண்ணி எனக்கு sp3d2 sp3d2 அப்படின்னு ஃபார்ம் பண்ணுவான். ஸோ இதுவே ஸ்ட்ராங் ஃபீல்டில் என்ன பண்ணுவோன்னா, ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க டி ஆர்பிட்டாலில் போயிட்டு ஸோ d2sp3ன்னு ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அப்போ வெளியில் எங்கே எம்டி இருக்கோ அங்கே மட்டும் ஜாயின் பண்ணால் அதுக்கு பேர் அவுட்டர் ஆர்பிட்டால். இல்லை சார் 3D ஆர்பிட்டாலுக்குள்ளே, அதாவது அந்த காம்ப்ளெக்ஸோட டி ஆர்பிட்டாலில் இருக்க எலக்ட்ரானை பேர்டு பண்ணிவிட்டு ஸோ உள்ளே போய் ஃபில் ஆகிறான் இல்லைங்களா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட்லாம். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் வந்தால் ஸோ அவன் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் என்ன பண்ணுவான், வீக் ஃபீல்டு லிகண்ட் என்ன பண்ணுவான்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ராங் ஃபீல்டு அண்ட் வீக் ஃபீல்டு? ஸோ அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு வர்றப்போ உள்ளுக்குள்ளே இருக்க 3Dலேயே, அதே வீக் ஃபீல்டில் சார் வேக்கண்ட்டாக சிங்கிளாக எலக்ட்ரான் இருந்தால் கூட அங்கெல்லாம் நம்ம உள்ளே போக மாட்டோம். டைரெக்டாக வெளியில் எங்கே எலக்ட்ரான் இருக்கோ அங்கே மட்டும்தான் ஃபில்அப் பண்ணுவோம். ஸோ அப்போ sp3d2ன்னு வரும். அப்போ வீக் ஃபீல்டு லிகண்ட் எங்கே இருக்கோ அதெல்லாம் அவுட்டர்னு சொல்லுவோம், அவுட்டர் ஃபீல்டு. ஸ்ட்ராங் ஃபீல்டு இருந்தால் இன்னர் ஃபீல்டு, அவ்வளோதான். இப்போ ஆன்சர் பாருங்கள் இதுக்கு என்ன 17க்கு. ஆன்சர் டி. ஏன்னா மீதி எல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகன். சயனைடு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகன், இங்கேயும் சயனைடு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகன். இங்கே NH3 எடுத்திங்கன்னா இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு. கோபால்ட் NH3 6×3+, இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராங் ஃபீல்டு. பட் இந்த நிக்கலோட NH3 காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் இங்கே வீக் ஃபீல்டு. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் டி, 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட், ஸோ கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 18. So Cn minus is a strong field ligand. This is due to the fact that இதுக்கான ஆன்சர் வந்து கவனிங்க, இப்போ நோட் பண்ணிக்க. இது புது கொஸ்டின் தான். ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் டி. ஸோ இட் இஸ் எ சூடோ ஹேலைட். நம்ம டி ஆர்பிட்டால் படிப்போம், ஹேலஜன்ஸ் படிப்போம். அதில் சூடோ ஹேலஜன், சூடோ ஹேலைட் அப்படின்னு படிக்க போகிறோம். பி ஆர்பிட்டாலில் வரும், பி பிளாக் எலமெண்ட்டில் வரும். அங்கே இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ இப்போதைக்கு Cn மைனஸ் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் இருக்கிறதுக்கு ரீசன் சூடோ ஹேலைட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சூடோ ஹேலைட். Next, question number 19. Yes. Question number 20 பாருங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணோம்? ஏ. ஸோ இப்போ இங்கே 18க்கு ஆன்சர் வந்து டி. 18க்கு என்ன ஆன்சர் போட்டிங்க? 18க்கு சூடோ ஹேலைட் டி. 19க்கு என்ன ஆன்சர் பண்ணீங்க? ஸோ 19க்கான ஆன்சர் 19 ஏ. ஏ. நெக்ஸ்ட் இப்போ 20 பாருங்க. விச் ரியேஜன் கேன் பி யூஸ்டு டு ஐடென்டிஃபை த நிக்கல் அயான்? சார் கோஆர்டினேஷனில் நான் யூசஸை படிச்சுக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சார் அந்த புக்கில் இருக்க யூசஸை ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2-3 யூசஸ் இப்போ சொல்கிறேன். சார் ஒரு காம்ப்ளெக்ஸில் நிக்கல் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா, ஒரு லிகண்ட், ஒரு பர்டிகுலர் லிகண்ட் இருக்குது. அந்த லிகண்டுக்கு பேர் டிஎம்ஜின்னு சொல்லுவோம், சிம்பிள் டிஎம்ஜி, டை மெத்தில் கிளையாக்சைம்னு இருக்குது. சார் நிக்கல் ஒரு இடத்துல ப்ரெசன்ஸாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஎம்ஜி போட்டிங்க அப்படின்னா
இவன் நிக்கலோட அப்படியே ஜாயின் பண்ணி காம்ப்ளெக்ஸாக மாதிரி எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவோம்ப்பா. ஆல்மோஸ்ட் கலர் கூட பிங்க் கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ இது நிக்கலோட ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு. ஸோ அப்போ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இந்த டெக்னிக்கை ஒரு மெட்டலோட எக்ஸ்ட்ராக்ஷனில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இடிடிஏ கொடுத்து நிறைய கொடுத்துருப்போம் அப்ளிகேஷன். கன்ஃபார்மாக அப்ளிகேஷன் கொஸ்டின் ஒன்று வரும். ஸோ நீங்கள் உங்கள் என்சிஆர்டி புக்கில் இருக்க அப்ளிகேஷன் கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். அப்ளிகேஷன் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இப்போ இடிடிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷனில் இடிடிஏ யூஸ் ஆகும். இடிடிஏ இஸ் ஒன் ஆஃப் த மாஸ்கிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணும். ஸோ ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை எலிமினேட் பண்ணுறதுல இடிடிஏ யூஸ் ஆகும். இல்லை வாட்டரோட பியூரிஃபிகேஷன் அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி ஒவ்வொரு மெட்டல் அதோட யூசஸை கண்டிப்பாக படித்து வைங்க. நான் இப்போயும் சொல்கிறேன் சார், மேக்ஸிமம் அது வர்ற கொஸ்டின் ஒன்று சொல்கிறேன். இந்த சிஸ் பிளாட்டின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். சிஸ் பிளாட்டின், சிஸ் அதாவது டை அமைன் டைக்ளோரோ பிளாட்டினம் 2, டை அமைன் டைக்ளோரோ பிளாட்டினம் 2. அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ சிஸ் காம்பவுண்டாக இருக்கும். ஸோ ப்ராக்கெட் போட்டுக்குங்க. பிளாட்டினம் NH3 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் NH3 2 டைம் குளோரின் 2 டைம். இது சிஸ் பொசிஷனில் இருக்கப்ப ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா இட் இஸ் ஏ ஆன்டி டியூமர் ட்ரக்ஸ்ன்னு சொல்லலாம், கேன்சர் ட்ரக்னு சொல்லலாம். சாரி யூசஸ் நல்லா படிங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுல யூசஸில் கண்டிப்பாக கொஷின் வரும். நெக்ஸ்ட் 21. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஹேவ் மெட்டல் கார்பன் பாண்ட்? இந்த சி பார்த்தோன்னே இருக்குது பாருங்கள். ஏன்னா மற்ற எல்லா இதுலேயும் கார்பன் வந்து மெட்டலோட ஃபர்ஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, இங்கே நிக்கல் கார்பனோட, இங்கே C2H5 மெக்னீசியத்தோட. ஆனால் இதில் மட்டும்தான் ஆக்சிஜன் தான் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் எது சார்னா ஆன்சர் சி. எஸ். நெக்ஸ்ட் ஸோ 22 பாருங்கள். 22. ஸோ இது மோர் தேன் ஒன் ஆன்சர். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ ஃபார் லிகண்ட் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ லிகண்ட் மெட்டல் காம்ப்ளெக்ஸுக்கு எது கரெக்டாக இருக்கும், எது ட்ரூவாக இருக்கும்? லார்ஜர் த லிகண்ட், த மோர் ஸ்டேபிள் இன் த மெட்டல் லிகண்ட். ஓகே. நெக்ஸ்ட் 1-4 ஆப்ஷன் இல்லைப்பா, 1-4 வராது. நல்லா பாருங்கள். எஸ் கரா. இப்போ சொல்லுங்கள் 22க்கு என்ன ஆன்சர் வரும்? 22க்கு சார் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு ஒவ்வொரு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லார்ஜர் த லிகண்ட் த மோர் ஸ்டேபிள் இன் த மெட்டல் லிகண்ட். இது கரெக்ட் சார். இது ஃபஸ்ட் ஒன் கரெக்ட். இப்போ இதை கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செக் பண்ணிடுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் த பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் ஆஃப் லிகண்ட் மோர் ஸ்டேபிள். இதுவும் கரெக்ட். கிரேட்டர் த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் த ஸ்ட்ராங்கர் த பாண்ட். இதுவும் கரெக்டு சார். அடுத்து ஹைலி சார்ஜ்டு லிகண்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங் லிகண்ட் கிடையாது, அப்படின்லாம் ஒரு கான்செப்ட் கிடையாது. அப்போ கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் ட்ரூனா 1, 2, 3 கரெக்டாக இருக்குது, 4th ஒன் மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ இப்போ 1, 2, 3 இருக்கிற கோடு எதுன்னு பாருங்கள். 1, 2, 3 இருக்கிற கோடு எதுனா ஆப்ஷன் ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் கோட் ஏ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? த அப்சர்ஷன் பீக் ஆஃப் குரோமியம் NH3 6 டைம். இது கரெக்டு தான் சார். இது கொஞ்சம் மெமரி தான். இது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் D2. சார் D2க்கு வீக் லிகண்ட் ஃபீல்டுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கிறிஸ்டல் ஃபீல்டு வேல்யூ கொடுத்துருக்கோம். இதுவும் -0.8 del நாட் வரும். கரெக்ட். த எக்ஸாம்பிள் ஃபார் வீக் லிகண்ட் D5 கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு, செகண்ட் ஒன்று வேல்யூ கரெக்டு. தேர்ட் ஒன் த எக்ஸாம்பிள் ஆஃப் வீக் ஃபீல்டு ஃபார் D5 கான்ஃபிகரேஷன். சார் D5 கான்ஃபிகரேஷன் நீங்கள் நல்லா கவனிங்க. வீக் ஃபீல்டு லிகண்ட்னா ஹை ஸ்பின், ஸ்ட்ராங் ஃபீல்டுனா லோ ஸ்பின். ஏன்னா ஸ்ட்ராங் லிகண்ட் வர்றப்ப எலக்ட்ரானை பேர்டு பண்ணிடும். பேர்டு பண்ணிட்டாலே உங்களுக்கு சிங்கிள் எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். சிங்கிள் எலக்ட்ரான் நிறையா இருந்தால் தான் ஹை ஸ்பின், சிங்கிள் எலக்ட்ரான் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வீக். அப்போ இதுவும் கரெக்டு சார். இப்போ இதை கொடுத்துருக்க கான்செப்ட் படி இதுவும் கரெக்டு தான். ஃபோர்த் ஒன் பாருங்கள். எஃபெக்டிவ் அட்டாமிக் பிளாட்டினம். ஸோ பிளாட்டினம் Cl6 2- is 84 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ சார் பிளாட்டினம் அட்டாமிக் நம்பர் என்ன சார்? ஐடியா இல்லை சார். அட்டாமிக் நம்பர் 74. நீங்கள் 74க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டாமிக் நம்பர் 78 அட்டாமிக் நம்பர் 78. அப்போ 78 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்க என்னவாக இருக்கும் அப்படின்னா 4ல் இருக்குது. 78ல் நீங்கள் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 74 ப்ளஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 12.
எஸ், அப்போ இது தப்பு சார். ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு 1 2 3 தானே ஆன்சர் மறுபடியும் இங்கே வருது. அப்போ எனக்கு இந்த ஃபோர்த் ஒன் இது வராது. அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் கரெக்ட். அப்போ இங்கேயும் கோடு ஏ. ஏன்னா இங்கே மேலே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ மேலே என்ன கொடுத்துருக்கோன்னா 1 2 3 கரெக்டாக இருந்துச்சுன்னா அது கோடு ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று ஏ தான், செகண்ட் ஒன்று ஏ தான். நெக்ஸ்ட் அடுத்து 24. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ ஃபார் மெட்டல் கார்பனைல்? மெட்டல் கார்பனைலுக்கு எது ட்ரூ அப்படின்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் ஒன், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் கார்பனைல் 0. மெட்டல் கரெக்டு தானே? ஒரு கார்பனைல் லிகண்ட் வந்தாலே இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்லியிருக்கோம், 0. செகண்ட் பாருங்க, த செகண்டரி கார்பனைல் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் ஃபோட்டோ டீகம்போசிஷன். கரெக்டு சார் இதுவும். அண்ட் தென் த மெட்டல் கார்பனைல் ஆர் சிங்கிள் பாண்டட் ஸ்பீசிஸ். கரெக்ட் சார். ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்கான்னா டீப் பீப்பைன்னு வந்திருக்கணும் இந்த இடத்துல. ஆனால் அவன் டிபின்னு கொடுத்துருக்கான், தப்பு சார். ரெண்டுமே பி ஆர்பிட்டால், தான் இன்வால்வ் ஆகும். பீப்பை ஓவர்லாப் இன் மெட்டல் கார்பனைல். எஸ். ஓகே. ஸோ ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின் இந்த ரீசனிங், அசர்சனிங் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. போதும், இந்த கொஸ்டின் வரைக்கும் இது போதும். சரிங்களா?